திரு துரைக்கண்ணா, இங்க கூட்டணியை விட்டு வெளியேறின பிறகாக முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றச் சொல்லி திரு டிடிவி தினகரன் பேசுவது என்பது ஏற்புடைய ஒன்றா? இல்லை, திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும், அதுதான் அமையப்போகிறதுன்னு சொன்னார். முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட பலருமே பாஜகவினுடைய தேசிய தலைவர்களும் இங்கு இருக்கிற மாநில நிர்வாகிகளும் கூட 2026 என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்று பேசி வந்தார்கள். இப்போ அந்த தேர்தலில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை, பாஜக கூட்டணியில் இல்லை. ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்கிறேன்னு இப்போ யாரும் வராத நிலையில் எஸ்டிபிஐ தேமுதிகங்கிற கட்சிகளோடு தான் பயணிக்கிறார். 2026 இன்னும் உறுதியாக சொல்லலை, அதுவும் சொல்லலை, இப்போவும் அவங்களும் இல்லை. அதே போல் என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகளும் யார் இப்போ இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கே ஓரளவுக்கு பலமுள்ள கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்பா கட்சி பையன் கட்சியும் போயிடுச்சு, இல்லை, ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. அப்போ பலமான அவரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி நான் நடத்தி வருகிறேன். அதிமுக ஒருங்கிணைந்து வலிமை மிக்க அதிமுகவை வந்து அந்த அதிமுக என்டிஏவோட கூட்டணி வைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைகிற பட்சத்தில் அந்த கூட்டணியில் நான் இடம்பெற்று நான் என்னுடைய தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அவர் ஒருங்கிணைகிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வரலை. திரு மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தான் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் அங்கிற அந்த கருத்தாக்கத்தில் ஒரு 3-4 வருஷமாக பயணப்படுகிறார்கள். மரியாதைக்குரிய தம்பி பொங்கலூர் பழனி மணிகண்டன் அவர்கள் ஒரு பல்வேறு விதமான குற்றச்சாட்டை சொன்னார். அந்த குடும்பமே கொள்ளையடித்த குடும்பம் அப்படின்னு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முதலமைச்சராக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர். இந்த குற்றச்சாட்டு என்பது அவரை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத அவர் உணரணும் இல்லையா? இதில் அவருக்கு என்ன பங்களிப்பு என்ன இருக்குது, கட்சியை கைப்பற்ற ஒரு முயற்சித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது. இறந்த உடனே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிற நிலையில் எல்லோருமே திரு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட மூத்த அமைச்சர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அரசு துறை அதிகாரிகள் கூட வந்து நீங்கள் தான் இருந்தால் சரியாக வருமா, முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வர்றாங்க. திருமதி சசிகலாட்ட வர்றாங்க. அக்கா உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, இப்போ போய் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா அந்த சமுதாயமும் மக்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவர் அதை ஒதுக்கிறார். ஆனாலும் கூட 2 முறை முதலமைச்சர் பொறுப்பேற்ற திரு ஓபிஎஸ் அவர்களே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வந்து எல்லோருமே அதை ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வந்த சூழலில் தான் அவசரமாக ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட 36 நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு 3 பக்க அறிக்கை அம்மாவிடம் எந்த அளவுக்கு அவர் ஈடுபாடாக இருந்தார், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு அவர் துணையாக திருமதி வி.கே. சசிகலா இருந்தார் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை 12 பாரா உள்ள அம்மா சின்னம்மா என்றதான் அதில் இருக்கும். அந்த ஒரு 3 பக்கத்துலையுமே இருக்கும். அப்படி போட்டுட்டு அங்கே பொதுக்குழு முடியறதுக்கு முன்னாடியே நிர்வாகிகள் எடுத்துகிட்டு நேராக பாய்ஸ் கார்டனில் வந்து லைனில் நின்று வரிசையில் நின்று அம்மா நீங்கள் தான் பொதுச் செயலாளர் இருந்து கட்சியை வழி நடத்தணுங்கிறாங்க. உங்களுடைய மணிகண்டன் சொல்றாரு வேற வழி இல்ல அப்படிங்கிற நிலையில தான் நாங்க அந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல என்ன வழி இல்ல, திறமையானவர்கள் யாருமே இல்லையா அதிமுகல, அதை ஒத்துக்கிறாங்களா? அதனால திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இல்ல அதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கட்சியை பின்னுக்கு தள்ளுகிற போக்கு தான் இவருடைய இருக்கு. அன்றைய தினம் நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த அமைச்சரவையில் 34 பேர்ல கடைசி இடத்தில் இருந்த நம்ம ஸ்ரீரங்க வளர்மதியோ அல்லது பெஞ்சமினையோ திருமதி வி.கே. சசிகலா முதலமைச்சராக அடையாளப்படுத்தி இருந்தால் திரு இபிஎஸ் எங்க இருந்திருப்பார்? அந்த 30-31 ஒரு அமைச்சராக இருந்திருப்பார். நான் சொல்றேன். அப்போ இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவர் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கியது முழுக்க திருமதி சசிகலாவிலும் பின்னால் இருந்து அவருக்கு உதவி செய்தது இன்றைக்கு கடுமையாக விமர்சிக்கப்படுகிற டிடிவி தினகரன் தான். நீங்க இந்த அதிமுக வரலாற்றில் செல்வி ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு 1981, 91, 89, 91, 96, 2001, 2016 இந்த தேர்தல்களில் பூரா தம்பிக்கு தெரியும், வேட்பாளர் தேர்வில் இருந்து அமைச்சர்கள் தேர்வில் இருந்து யாருக்கு என்ன பொறுப்பு என்கிற விஷயத்தை முன்னெடுத்தது யார் என்பது கட்சியில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 60-70% பேர் அவர்களுடைய மீடியேட்டர்னு சொல்லி சில பேர் இருந்தாங்க.
அவர்கள் மூலமாக இங்கே வந்து தான் இந்த நிலையெல்லாம் வந்தது. இன்றைக்கு கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே நான் எது செய்கிறேனோ அதுதான் சரி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை எடுத்திருக்காருல்ல. அது கட்சி நலன் அப்படிங்கிற அடிப்படையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோடு இணைந்து ஒரு வலுவான போட்டியை உருவாக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரொம்ப கட்டுக்கோப்பா கட்சியை வழிநடத்தி கொண்டு போறேன் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போறது அப்படின்னு பார்க்க வியூகம் அப்படின்னு பார்க்க கட்சி நலன், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம்ல. வெற்றிக்கான சாத்தியக்கூறு இப்போது கள நிலவரம் இருக்கிறதாங்கிறத நம்ம பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு. அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் நீங்க அந்த பூத்துக்கு போனா அங்க ரெட்டலை இருக்கும்ல. 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டன் தீவிரமாக திமுக எதிர்த்து களமாடவில்லை. அப்ப தலைமை வகுத்த வியூகம் சரியில்லை. தலைமை இந்த கட்சியை கொண்டு செல்லுகிற அந்த திசைவழி போக்கு முறையானதாக இல்லை அப்படிங்கிற அதனாலதான் தேர்தலுக்கு இவ்வளவு காலம் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்கள்ல தன்னுடைய பரப்புரை பயணத்தை நடத்துறது, கூட்டணியை உருவாக்கிட்டு பரப்புரை பயணத்தை போய் தொண்டர்களை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறதுங்கிறத தொடங்கிட்டார்னா அப்ப அதுக்கு அவர் தயாராயிட்டாருன்னு தானே அர்த்தம். இல்ல இப்ப கூட்டணிய என்டிஏ கூட்டணி பொதுவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் திமுக ஆனாலும் தேர்தல் என்று வந்துவிட்டால் இங்கு தலைமை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை. அதுதான் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் தேசிய தலைவர்கள் இங்க வந்து தான் பேசுவாங்க. திரு எடப்பாடியை வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் 2 முறை அழைப்பு விடுத்து கூட்டணி உறுதி செய்யும் போது திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்து கூட்டணி உறுதி செய்து தமிழ்நாட்டில் அதிமுக நடக்கிற போது போனாரு. இல்ல தம்பி, சட்டமன்றம் நடக்கிற போது டெல்லிக்கு அழைத்து அங்க உறுதிப்படுத்தி அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியிலயோ சென்னையிலயோ வந்து சொல்லல. அதனாலதான் அமித்ஷா மறுபடியும் சென்னையில வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் அவரை அழைச்சிட்டு போய் அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த உறுதிப்படுத்தப்பட்ட என்டிஏவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களையாவது திரு எடப்பாடி சந்தித்து பேசினாரா கூட்டணியை வலிமைப்படுத்தணும்னு? நான் அறிந்த வகையில் திரு நயினார் நாகேந்திரனை அழைத்து திரு அமித்ஷா சொல்லி இருக்கிறார், ஒரு கூட்டு போராட்ட குழு உருவாக்குங்க. அதிமுகவிலே பயணிக்கிறவர்கள், என்டிஏவிலே பயணிக்கிறவர்கள், இவர்களை அழைத்து ஒரு கூட்டு போராட்ட குழு உருவாக்கி திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம் அறியல் என்று இப்பொழுதே தொடங்கினால்தான். திரு எடப்பாடி அவர்களிடம் சொன்ன போது இல்ல நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம கூட்டணியை பத்தி பாத்துக்கலாம் அப்படின்ட்டார். இது சரியாதானே சொல்றாரு? இல்ல இல்ல, அவர் ஆளுமையாகத்தான் அந்த முடிவுகளை எடுக்கிறாரு. அதுல ஒரு வியூகம் இருக்கு. சரியான முறையில் தான் முடிவு எடுக்கிறாரு பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல ஏற்கனவே பலகீனமான நிலையில் அதிமுக இருக்கிறதுனால தான் அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில பாஜக செயல்படுகிறதுங்கிறதா என்னுடைய பதிவாக நான் சொல்றேன். அப்ப அந்த நிலையை தவிர்ப்பதற்கு தான் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்கிற கருத்து எல்லோரும் மத்தியிலுமே இருக்கிறது. இவர் இந்த பிடிவாத போக்கில் போறதுனால தான் இவரை முதலமைச்சராக முன்னிறுத்தினால் அதை நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடக்க முதலே அந்த எதிர் நிலைப்பாட்டில் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம்.